ஹாய், இன்றைக்கி வரலட்சுமி பூஜை. ஸோ வரப்போகிற சுமங்கலிக்கு நம்ம என்னென்னலாம் ரிட்டன் கிஃப்ட்டில் கொடுக்கலான்றத பார்க்கலாம் ஒரு சின்ன வீடியோவாக. ஒரு பிளேட்டில் ப்ளவுஸ் பிட் வைக்கிறேன். ப்ளவுஸ் பிட் 1 மீட்டர் காட்டன் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். லாஸ்ட் டைம் சில்க் காட்டன் தான் கொடுத்தேன். ஆனால் இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸ்டிச் பண்ணி போடுவாங்களான்றது ஒரு டவுட். அதனால் காட்டன் ப்ளவுஸாக எடுத்தால் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் காட்டன் ப்ளவுஸ் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வெத்தலை, 2 பழம், குங்குமம், மஞ்சள். நான் கோபுரம் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். இது கொடுத்தோன்னா அவங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இந்த பிராண்ட் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பூ, மல்லிகைப்பூ இருந்தால் ரொம்ப விசேஷம். என்கிட்ட மல்லிகைப்பூ இல்லை. ஸோ நான் ரோஸ் வச்சு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் தாலிக்கயிறு நான் திரிச்ச தாலிக்கயிறே வாங்கிட்டேன். திரிச்ச தாலிக்கயிறு வாங்கிட்டோன்னா அவங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தாலிக்கயிறு தான் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. தாலிக்கயிறு மட்டுமே போடுறவங்களுக்கு இது கொஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷமாக போட்டுப்பாங்க. அதனால் இந்த திரிச்ச தாலிக்கயிறு. அதுக்கப்புறம் சீப்பு, வளையல் நான் 2 சைஸாக தான் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். 2.6, 2.8. ஏன்னா 2.6 இருக்கிறவங்க போட்டுப்பாங்க, 2.8 இருக்கிறவங்க 2.6 போட முடியாது. சரி கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு 2.8 வாங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் மருதாணி, ஒரு சின்ன நெயில் பாலிஷு, அதுக்கப்புறம் கண்ணாடி, அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு ஒரு சின்ன அதிரசம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம தாம்பூலத்தில் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.